நன்றி. பார்வதி தேவி அம்மையாருக்கு மாயா தத்துவத்தை விளக்குவதற்காக It was so impressive and we respect a lot your culture and நன்றி. நன்றி. வணக்கம் உறவுகளே, இன்றைய நாள் நெல்லூர் திருவிழாவின் 2ஆம் நாள். இன்றைய திருவிழாவானது மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நிறைய வெளிநாட்டவர்கள் வந்துள்ளார்கள். குறிப்பாக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு கலாச்சார ஒடியோடு வந்து அதனை பார்த்து ரசித்துள்ளார்கள். அதேபோல் இன்றைய 2ஆம் நாள் திருவிழாவில் எவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றுள்ளன என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் தொகுத்து பார்க்க உள்ளோம். முடியே தான் என்னோட சேனலுக்கு வாரீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாண வரலாற்றில் மிக முக்கியமான கோயிலான நெல்லூர் கோவிலின் 2வது நாள் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சாமியானது வீதி உலாவுக்கு வெளியால் வருகின்ற அந்த அழகான அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். சாமி வருவதற்கு முதலே அந்த தீச்சட்டியானது ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதேபோல் அந்த சாமிக்கு முன்னால் கொண்டு வரப்படும் அந்த கதிர்கள் முன்னேற்பாடாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. முக்கியமாக நேற்றைய தினம் இந்த கதிர்கள் வந்து வைக்கப்படவில்லை. இன்றைய தினம் வந்து அந்த கதிர் வந்து மிகவும் திட்டப்பட்டபடி அதை செய்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தொண்டர்களை தவிர, சாமிகாவன் தொண்டர்களுக்கு தவிர மற்றவர்கள் உள்ளுக்கு செல்ல முடியாது. வெளிநாட்டவர்கள் ஸ்பெயினில் இருந்து வந்து மிகவும் வியப்போடு எங்களுடைய இந்த கலாச்சாரங்களை பற்றி கேள்வியுற்று அதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்கள் பிடிச்சிருக்கு என்பது சம்பந்தமாக சகல விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். hello, yes, we are really excited to be here in Hafna in Nallur Festival. We started yesterday and it was so impressive and we respect a lot your culture and we wish that you are going to have a really nice festival this year. Also people are really kind and we feel like home here. From Spain. Yeah. How many places do you visit? We have visited Colombo, Gale, Tisa, and Yala National Park, Ela, Nuaralilla, Kandy, Wow. So many places. Polo Naura, Anudadapura, Hasna, and now we are going to Nilaveli. Yes. Do you like this traditional? Yes, we like a lot because it's really colorful and we want to show our respect for your culture, dressing like your girls that they are really, really beautiful. My husband and they are couple also. Couples. Yes. Friends. Nandri. நன்றி. பஜனைக்காக சிறியவர்கள் ஆயத்த நிலையில் இருக்கின்ற அந்த காட்சி, யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் கந்தபுராணத்தில் தசகாண்டத்தில் வருகின்றது. அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் உலக ஒடுக்கத்தின் போது பிரமன் விஷ்ணு ஒடுக்கிய பிறகு தனி ஏகனாக நின்று தனது இடது பாகத்தை பார்க்கும் பொழுது பார்வதி தேவி அம்மையார் தோன்றினார். அப்பொழுது பார்வதி தேவி அம்மையாருக்கு மாயா தத்துவத்தை விளக்குவதற்காக கைலயங்கிரியில் சித்திரக்கூடத்துக்கு எடுத்துச் செல்கின்றார். மாயா என்ற மா என்பது ஒடுக்கம், யா என்பது வரவு, உலக ஒடுக்கமும் உலக வர தோற்றத்தையும் குறிப்பது. அவ்வாறு அவர் கைலயங்கிரிக்கு சென்ற பொழுது ஓவிய காட்சியில் ஒரு யானையின் செவியின் உருவத்தை கண்டார்கள். பிறகு அவர் யானையை கண்டார்கள். அதை உமாதேவியார் பார்த்த பொழுது அந்த பிடியும் களிரும் வந்து ஒரு குட்டி யானை ஒன்றை பெற்றது. அப்பொழுது சிவனின் அம்சத்திலிருந்து விநாயகப் பெருமான் உருவாகினார். இதுவே ஓம் என்ற பிரணவத்தின் பொருளாகும். வணக்கம். எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க? சுவிஸ் நாட்டிலேருந்து. என்ன மாதிரி ஒவ்வொரு வருஷம் பாடுறதா இல்லை? ஒரு வருஷம், இது ஒரு 26 வருஷம் வந்திருக்கிறோம். 26 வருஷம் வந்திருக்கீங்க. உங்களோட அனுபவ பயிர் சொல்லுங்க. என்ன மாதிரி உங்களோட நல்ல டைம் நடக்கிற கோயில் உலகத்திலேயே
சிறப்பான கோயில். டைம் எல்லாம் பூசியெல்லாம் டைம் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். அழகான இடம். சுவிஸ்லேயும் இப்படி கோயில்கள் போகிறதோ இருக்குது. ஆனால் இப்படி இருக்குது கோயில். ஆனால் இப்படி பெரிய கோயில்கள் ஒன்றும் இல்லை. பெரிய கோயில் சின்ன சின்ன கோயில் தான். சாமி வழியால் வருவதற்கு முன்னர் அந்த தேவாரம் பாடும் அந்த சிறியர்களை ஒழுங்கமைக்கப்பட்டு நிற்கின்ற அந்த காட்சியோடு இன்னும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் வழியால் வருகின்ற அந்த அழகான கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அழகான சாத்துப்படியோடு நீல நிற அந்த மாலையில் தங்க ஆபரணங்கள் அணிந்து முருகப்பெருமான் கயவெள்ளி வாவெள்ளி சமைதராக வருகின்ற அந்த காட்சி ராஜகோபுரத்தை நோக்கி சாமியானது நகர்ந்து செல்கின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரசன்னா குருக்களின் அந்த அழகான அந்த பாடலோடு சாமியானது நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம்.
திருஆவினன்குடி பழனியிலே இதமாக இருப்பவனே திருஆவினன்குடி பழனியிலே வினோதமாயிருப்பவனே பழமுதிர் சோலையிலே எல்லாமர என்னை இழந்தலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே எல்லாமாக என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா நல்லூரும் பதியில் எல்லாமாக இருப்பவரே இந்த பூவுலகின் அதிபதியே நல்லூரானே எமக்கு எல்லாமாக இருப்பவரே எல்லாமர என்னை இழந்தனர் என்னை நான் இழக்க வேண்டும் முருகா இழந்த பின்னும் நீ நலம் சொல்லுவாய் முருகா எல்லாரும் இருப்பவனே முருகா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி பழனி திருஆவினன்குடி சுவாமிமலை பழமுதிர் சுவாமி எல்லாமாக இருப்பவனே நல்லூர் கந்தா என்னை இழந்த நலம் சொன்னாய் அலங்காரா என்னை இழந்த நலம் சொல்லாய் நல்லூரா உள்ளாகுலகோகரித சல்லாப வினோதன் நீயரோ எல்லாம் இழந்த நலம் சொன்னாய் முருகா சுரபூபதியே இரண்டாம் நாள் திருவிழா மக்கள் படை சூழ மிக அழகாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிரசன்னா குருக்களின் மிக அழகான அந்த பாடலுடன் எல்லோரும் மை சிலிர்த்து நின்று பின்னர் குபேர வாசல் கோபுரத்தை நோக்கி சாமியானது நகர்வடைந்து செல்கின்ற அந்த அழகான காட்சி, அழகான அந்த சாதுபடியுடன் வருகின்ற மிக அழகான காட்சி. வெள்ளி நிற மயிலும் கயவெள்ளி முகவெள்ளி சமேதராக தொண்டர்களுடைய சிறந்த சேவையோடு அந்த சாமியானது மிகவும் நேர்த்தியான முறையிலே காவப்பட்டு செல்கின்ற அந்த காட்சி. குபேர வாசல் அந்த கோபுரத்தை நோக்கி ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகான காட்சி.
இன்னும் சற்று நேரத்தில் வாசலை நோக்கி சாமியானது சென்றுவிடும். இந்த வீதியில் திரும்பிய பின்னர் தேவாரங்கள் இசைக்கப்படுகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். அழகான அந்த மாலை பொழுதிலே இந்த காட்சியை பார்ப்பது இந்த கோபுரத்தோடு சேர்த்து பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கின்றது. அடிமை உனக்கு அடிமை உனக்கடிமை சரியே புரியே இங்கே ஒரு பொழுதும் சரியே நாயே நதன்றறியே நாயே நாயே இன்னது என்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோர் ஒருவன் கண்டுகொள் என்று கருணையினால் 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 பெரியோர் ஒருவன் கண்டுகொள் என்று கைகடல் அடிகாட்சி கருணையினால் பெரியோர் ஒருவன் கண்டுகொள் என்று கைகடலை காட்சி பிரியேன் என்று அருளிய அருளும் பெரியோர் சங்கரா சங்கரா ஏனென்று அருளிய அருளும் பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோதங்கள் பெருமாளே உனக்கு நான் உரியவன் உன்னை பிரியேன் ஒரு பொழுதும் பிரியேன் என்று அருளினை பொய்யோ பிரியேன் என்று அருளியது பொய்யோ சங்கரா பெருமானே பிரியேன் அல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன் நாயே நதன்றறியே சங்கரா சாமியானது கோயிலை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த அழகான காட்சி. பஞ்சலாத்தி காட்டிய பின்னர் மேளதாளங்கள் சுற்றி வந்து அந்த தீச்சட்டிகள் எல்லாம் சுற்றி கொண்டு செல்லப்படுகின்ற அந்த மிக அழகான காட்சி.
சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.